ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வவம்சம் என்னும் தலைப்பில் பதம் 16. ஓம் இதி உக்தே யதா தர்மம் உபயேமே சகுந்தலாம் காந்தர்வ விதினா ராஜா தேசகால விதானவேத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஓம் இதி உக்தே திருமணத்திற்கு சாட்சியாக பரமபுருஷரை எழுந்தருளச் செய்யும் வேத பிரணவத்தை உச்சரித்து, யதா தர்மம் சமய விதிகளுக்கேற்ப, ஏனெனில் சாதாரண திருமணத்தில் கூட நாராயணரே சாட்சியாகிறார். உபயேமே அவர் மணந்தார், சகுந்தலாம் சகுந்தலை என்ற பெண்ணை, காந்தர்வ விதினா தர்மத்திலிருந்து விலகாமல் காந்தர்வ விதிமுறைப்படி, ராஜா துஷ்மந்த மகாராஜா அதாவது துஷ்யந்த மகாராஜா, தேச கால விதானவேத் காலம் நிலை நோக்கம் ஆகியவற்றிற்கேற்ப கடமையை முற்றிலும் அறிந்திருந்த. டிரான்ஸ்லேஷன். துஷ்யந்த மகாராஜனின் திருமண பேச்சிற்கு பதிலாக சகுந்தலை மௌனம் சாதித்ததால் சம்மதம் பூர்த்தியடைந்தது. பிறகு திருமண விதிகளை அறிந்திருந்த அந்த அரசர் கந்தர்வர்களுக்கு இடையில் நடைபெறும் திருமணச் சடங்கிற்கு ஏற்ப வேத பிரணவத்தை ஓம்காரத்தை உச்சரித்து உடனே சகுந்தலையை விவாகம் செய்து கொண்டார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பிரணவ மந்திரமான ஓம்காரம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரதிநிதிக்கும் அட்சரங்கள் ஆகும். ஆ ஓ இம் என்ற அட்சரங்கள் சேர்ந்து வரும் ஓம் என்ற பிரணவம் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை பிரதிநிதிக்கின்றது என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். சமய கோட்பாடுகள் புருஷோத்தமராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையையும் அருளாசியையும் ஏற்படுத்துவதற்காகவே உள்ளன. சமய கோட்பாடுகளுக்கு முரணில்லாத காம இச்சைகளை தாம் நேரடியாக எழுந்தருளி இருப்பதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். விதினா என்பது சமய கோட்பாடுகளுக்கு ஏற்ப என்று பொருள்படும். சமய கோட்பாடுகளுக்கு ஏற்ப உள்ள ஆண் பெண் உறவு வேத பண்பாட்டினால் அனுமதிக்கப்படுகிறது. எமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் சமய கோட்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் திருமணத்தை ஆதரிக்கிறோம். ஆனால் நண்பர்களாக இருந்து கொண்டு ஆணும் பெண்ணும் உடலுறவு வாழ்வில் இணைவது அதர்மமானதும் அனுமதிக்க கூடாததும் ஆகும். பதம் 17. அமோக வீர்யோ ராஜர்ஷீர் மகேஷ்யாம் வீரியம் ஆதத்தே ஸ்வபூத்தே ஸ்வபுரம் யாதக காலேன அசூதசா சுதம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அமோக வீரிய தேவையில்லாமல் விந்தை பாய்ச்சக்கூடியவர் அல்லது ஒரு குழந்தையை நிச்சயமாக பெற வேண்டியவர். ராஜரிஷியான துஷ்யந்த மகாராஜா மகிஷ்யாம் ராணியான சகுந்தலைக்குள் திருமணத்திற்கு பிறகு சகுந்தலை ராணியானாள். வீரியம் விந்தை ஆதத்தே வைத்தார். ஸ்வபூதே காலையில் ஸ்வபுரம் அவரது சொந்த இடத்திற்கு யாத திரும்பிச் சென்றார். காலேனே உரிய காலத்தில் அசூத பெற்றெடுத்தாள். அவள் அதாவது சகுந்தலை சுதாம் ஒரு மகனை. டிரான்ஸ்லேஷன். பயனில்லாமல் தன் வீரியத்தை செலவிடாத துஷ்மந்த மகாராஜா இரவில் தன் ராணியான சகுந்தலையின் கர்ப்பத்தில் தன் விந்தை பாய்ச்சினார். காலையில் அவர் தன் அரண்மனைக்கு திரும்பிச் சென்றார். அதன் பிறகு உரிய காலத்தில் சகுந்தலை ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வவம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 16, 17 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.